அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு இந்த காலவெல்லாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பவுல் அழகாக எபேசு சபைக்கு எழுதி அனுப்புகிறார். சில ஆலோசனைகள், நிறைய ஆலோசனைகள் நமக்கு அந்த அதிகாரங்களிலே, அந்த எபேசியர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் மிக அருமையான ஒரு ஆலோசனையை அங்கே சொல்லுகிறார். வாசிக்க நம்ம கேட்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் அற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அழகாக பவுல் எழுதி கொடுக்கிறார். என்ன எழுதி கொடுக்கிறார் என்று நம்ம வாசித்தோம் பாருங்க. தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் அல்லது வாழாமல் அல்லது கிரியை செய்யாமல் அல்லது நீங்கள் ஞானம் இல்லாதவங்கள போல நீங்க மற்றவர்களோடு கூட வாழாமல், கணவன் மனைவி வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டும். நீங்கள் படிக்கிற இடத்துல ஞானமாய் செயல்பட வேண்டும். நீங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல ஞானமாய் செயல்பட வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற நீங்கள், ஆண்டவரை வாயை திறந்து என் ஆண்டவரை, என் தெய்வம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிற நீங்கள், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று ஆண்டவரை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிரதிஷ்டை ஆண்டவருக்கு ஒப்புரவாக்கி, ஆண்டவர் நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல, ஆமா, எப்படி நடக்கணுமா, கவனமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி கவனம் என்றால் என்ன? கவனம் என்றால் என்ன? எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சரி, எச்சரிக்கை என்றால் என்ன? ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதை என்றால் என்ன? உஷாராக நடந்து கொள்ளுங்கள். உஷாரா நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன? என்ன? ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள், நேர்த்தியாய் நடந்து கொள்ளுங்கள், நேராய் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாமல் நீங்கள் வாழுங்கள், அசுத்தம் செய்யாமல் நீங்கள் வாழுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படி வாழ சொல்லுகிறார்? அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை, வருஷங்களை, நாட்களை, நிமிஷங்களை, நொடிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? நாம் போகிற நாட்கள், நமக்கு நகர்ந்து வருகிற நாட்கள் நல்ல நாட்கள் அல்ல, மோசமான நாட்கள், சஞ்சலம் நிறைந்த நாட்கள், பாவம் நிறைந்த நாட்கள், அசுத்தம் நிறைந்த நாட்கள். அந்த நாட்களை தேவனுடைய பிள்ளைகள்
அதை சரியான நாட்களாக நடத்தி கொள்ள வேண்டும். நோவா என்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள், அவர் வாழ்ந்த காலம், அவர் வாழ்ந்த சூழ்நிலை இன்றைக்கு எப்படி இருக்குதோ அதே போலதான் அன்றைக்கும் இருந்தது. என்ன செய்தார்கள் ஜனங்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், திருமணம் செய்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், பாவமான காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது என்று இயேசு கிறிஸ்து முன்பாகவே சொல்லிவிட்டார். ஆண்டவர் வருகிற காலங்களிலே நோவா நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையின் காலத்திலே நடக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொன்ன மாத்திரத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதை அறிந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பிரயோஜனப்படுத்துவது நாட்களை? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? அங்கே நோவா என்கிற அந்த மனிதனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அந்த மனிதனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எழுப்பி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நோவா